Hi guys, welcome to Village Kitchen Factory. நான் உங்கள் சுரேஷ் கிருபாங்க. இந்த மீன் வச்சு புதுவிதமான மீன் குழம்பு தாங்க செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ சிசர் வச்சு சின்ன சின்ன மீன் கட் பண்ணிங்கன்னா மீன் சேதாரம் ஆகாதுங்க. மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக குடலாம் எடுத்தாச்சுங்க. இது கீரல் போட்டு நம்ம கழுவி எடுத்துடலாம். இப்போது கீரல் போட்டுலாங்க, அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும். மீன் நல்லா ஒரு தடவைக்கு நல்லா 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மை மாதிரி வருது பாருங்கள், கருப்பாக. இது எடுத்தால் தாங்க நல்லாயிருக்கும். இன்னும் மீன் வந்து அப்படியே நீச்சு வாசனை வரும் குழம்பு. இது நல்லா எடுத்துடலாம். ஒவ்வொரு மீன் இது போல் எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாரு மக்களை, மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுங்க. இது மசாலா போட்டு ஒரு 1 hour அப்படியே ஊற வைக்க போகிறேங்க. என்ன மசாலான்றது வாங்க பார்க்கலாம். நம்ம 3 கிலோ மீன் எடுத்துருக்குங்க. ஒரு 50 கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுவும் வீக்கே மசாலா சேர்த்துக்கலாங்க. தூளுப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஒரு மசாலா போதுங்க, எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சாம்பார், வத்தல் குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. மீன் ஃப்ரை கூட இதே மசாலா போட்டால் கூட வேறு லெவலில் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், மீனில் போட்டு தடவி ஒரு 1 hour அப்படியே ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், மீனில் மசாலா போட்டாச்சுங்க. இது ஒரு 1 hour அப்படியே ஊற வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். மீன் பொரிக்க எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 hour வச்சு மீனுங்க. பாருங்கள், இந்த பக்கம் வரந்தால் போதுங்க, எடுத்துடலாம். இந்த மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மீன் வந்து அரை வெக்காடை தாங்க வறுக்கணும். ரொம்ப பொன்முருளாக வறுக்கக்கூடாதுங்க. மீன் வறுத்தாச்சு அடுத்து தாளிப்பு போட்டுடலாம். சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 300 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. மீன் வறுத்த எண்ணெயிலே அப்படியே தாளிக்கிறோம். இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த பக்கம் வந்தால் போதுங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு 3 பெரிய தக்காளி நல்லா அரைச்சிட்டு வந்துருக்குங்க, அது சேர்த்துருவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் மசாலா போட்டு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மிளகாய் தூள் என்ன போகிறோம் சேர்க்க போகிறோம். சேர்த்துடலாம். பாருங்கள் மக்களே, இது போல் மீன் குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. நல்லா கழுவி வச்சு ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கருமிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க.
கறிவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துக்கலாங்க. தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மீன் வறுக்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டிருங்க. இப்போ கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிவிட்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா சூப்பராக கொதிச்சிச்சுங்க. வறுத்த மீனை சேர்த்துருவோம். பெரும்பாலும் மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுப்பாங்க. இந்த மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரே ஒரு கொட்டை இருந்தால் போதுங்க. நம்ம லைட்டாக தான் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்படி மீன் சேர்த்தோம்னா மீன் உடையாதுங்க, நல்லா முழுசாக நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். பாருங்கள் மக்களே, வறுத்த மீன் குழம்பு ரெடிங்க. வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே எச்சில் ஊறுதுங்க. இறக்கி வச்சு ஒரு பிடி பிடிச்சலாம். வாங்க வாங்க வாங்க. நல்லா சூப்பராக இருக்குதா? பொய் சொல்லக்கூடாது. வீடு வறுத்த மீன் குழம்பு நல்லா இருக்குதா? அவ்வளோதான். எப்படி டேஸ்ட்டு பாருங்க. இவங்க எல்லாமே வயலில் வேலை செய்தவங்க. அவங்களுக்கு காலையில் சூப்பரான வறுத்த மீன் குழம்பு. ஐயா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குதுப்பா. பாருங்க, நம்ம கேமராமேன் இவர் தான் வசந்த். ஆய் சொல்லு. ஓகே, இன்னைக்கு அவரை சாப்பிட வச்சுட்டு அழகு பார்க்குறோம். பாருங்க மக்களே, வறுத்த மீன் குழம்பு இதுவரையும் நான் சாப்பிட்டதே இல்லை. நீங்களும் இதே போல வறுத்த மீன் குழம்பு டிஃப்ரெண்டா வீட்டில் செஞ்சு பாருங்க. சுவை அப்படியே நாக்கில் நடனம் ஆடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.